ஹாய் ஹலோ வணக்கம். கதைன்னு சொன்னதுமே கண்டிப்பாக எல்லோருக்கும் ஏதோ ஒரு ஞாபகம் வரும். இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக மனசில் தோணும். உதாரணத்துக்கு என்னை கேட்டிங்களேன்னா கதைன்னு சொன்னாலே கற்பனை உலகம்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற ரியாலிட்டியில் இருந்து நம்மளை ஒரு 10 நிமிஷம் வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை கரண்ட் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறக்க வச்சு நம்மளே ஒரு கற்பனை உலகத்துக்கு வாழ வைக்கிறது கதையுடைய முக்கிய பங்கு. இதே மாதிரி உங்களுக்கும் கதை அப்படிங்கிற வார்த்தை கேட்டதுமே ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? அது ஒரு அழகான கிராமம். பச்சை பசேல்னு வயல்வெளிகள், அடர்ந்த மரங்கள், பூத்து குலுங்கும் மலர்கள், ஜில் என்ற காற்றுடன் மிகவும் ரம்யமாக காட்சியளித்து வந்தது அந்த கிராமம். பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பாட்டி கீரைகளை விற்பதற்காக தெருவழியே நடந்து வந்தாள். அங்கே தேன்மொழி என்ற பெண் தன் மகனோடு வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தாள். பாட்டி, ஒரு கட்டு கீரை என்ன விலை என்றாள் தேன்மொழி. ஒரு கட்டு கீரை 30 ரூபாய் என்றாள் பாட்டி. 30 ரூபாயா? 2 கட்டு 50 ரூபான்னு போட்டுக்கோங்க பாட்டி என்றாள் தேன்மொழி. பேரத்துக்கு ஒத்துக்கொள்ளாத பாட்டி கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்றுவிட்டு திரும்பினாள். பாட்டி, 55 ரூபான்னு குடுமா என்கிறாள். ஆனாலும் தேன்மொழியோ முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தாள். பாட்டி சிறிது யோசனைக்கு பின், சரி உன் விருப்பம், 2 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 50 ரூபாயை வாங்கின கூடையை தூக்கி தலையில் வைக்கும்போது மயங்கி கீழே விழுந்தாள் பாட்டி. அந்த பாட்டியை தூக்கிவிட்டு, என்ன பாட்டி, காலையில் எதுவுமே சாப்பிடலையா? இல்லைம்மா, வீட்டில் போய் தான் கஞ்சி காய்ச்சணும் என்றாள் பாட்டி. சரி இருங்க வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் 6 இட்லிகளையும் சட்டினியும் எடுத்து வந்து, பாட்டி உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போங்க என்றாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த மகன், தேன்மொழியின் மகன், ஏம்மா 10 ரூபாய்க்கு பேரம் பேசுனீங்க, இப்போ 6 இட்லியை சும்மாவே கொடுக்குறீங்க, ஒரு இட்லி 5 ரூபான்னு பார்த்தா கூட 30 ரூபா வருதுமா என்று கேட்டான். அதற்கு தேன்மொழி, மகனே, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா என்றாள். தேன்மொழி, தானம் என்பது பலனை எதிர்பார்த்து செய்வது, தர்மம் என்பது அந்த பலனை நம் மனதில் நினைக்காமல் செய்வது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன். நன்றி.